Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Abans Holdings Limited IPO டிசம்பர் 12ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. இந்த கம்பெனி பற்றிய டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அபான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 2009ல் இன்கார்பரேட் பண்ணினாங்க. இது ஒரு ஹோல்டிங் கம்பெனி. ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கோல்டு ரீஃபைனிங், ஜுவல்லரி, கமாடிட்டி ட்ரேடிங், அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங், வேர் ஹவுசிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ரியல் எஸ்டேட், இது மாதிரி ரொம்ப டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே ஹோல்டிங் கம்பெனியாக தான் இந்த அபான்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் இருக்காங்க. ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர்களுடைய சப்சிடரி மூலமாக தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய பிஸ்னஸை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், ஏஜென்சி பிஸ்னஸ், கேபிட்டல் அண்டு அதர் பிஸ்னஸ்ன்ற மாதிரி. ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் தான் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வரும். ஆர்பிஐ கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏஜென்சி பிஸ்னஸில் என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், டெபாசிட்டரி சர்வீசஸ் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செபி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியும் வச்சுருக்காங்க. ஓகேங்க, இவர்களுடைய இந்த ஹோல்டிங் கம்பெனி 17 சப்சிடரி மூலமாக தான் இந்த எல்லா பிஸ்னஸையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 3 கம்பெனி டைரக்ட் சப்சிடரிஸ் ஆகவும் 14 கம்பெனிஸ் இன்டைரக்ட் ஆர் ஸ்டெப் டவுன் சப்சிடரி ஆகவும் இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 கண்ட்ரீஸ்லேயும் இருக்காங்க. ஹாங்காங், யூகே, யுஏஇ, சைனா, மொரீஷியஸ் அண்ட் இந்தியான்னு. ஸோ வெல் டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இது ஐபிஓ வர்றாங்கன்னு பார்க்கலாம். 103 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, அதில் 80 கோடியை ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியான அபான்ஸ் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி தான் இந்த 80 கோடியை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பார்த்தோன்னா ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு கடனும் நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 13 ரூபா 37 பைசாவாக இருக்குது 2022. நெட் அசெட் வேல்யூ ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 9.01% இருக்குது. எப்போவுமே ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 12க்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் ஓகேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 9 அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.12 இருக்குது 2022 படி. ஸோ கடன் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் மிக்சடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்டட் பிஎஸ் பார்க்கலாம். ஸோ 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பிஎஸ்ஸை ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. எடல்வைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஜியோஜித் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், சாய்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற மாதிரி. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வைஸ் பார்க்குறப்ப ஜியோஜித் ஃபைனான்ஷியல் ரொம்ப ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் இருக்குது இங்கே இருக்க கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப. பிஇ மல்டிப்புளும் ரொம்ப கம்மியான 7 பிஇ மல்டிப்புளில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஜியோஜித் ஃபைனான்ஷியல் ஓகேன்ற மாதிரி இருக்குது. இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி 9% தான் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த். பிஇ மல்டிப்புளும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் 270 ரூபாய், ஏர்னிங் பர் ஷேர் 13 ரூபாய் 37 பைசா. ஸோ 20 பிஇ மல்டிப்பிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வென் கம்பேர்டு டு லிஸ்டட் பிஎஸ். ஓகேங்க, இப்போ பார்த்தோன்னா ஜியோஜித் ஃபைனான்ஷியலோட பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஜுவலாலாம் இல்லை, ரொம்ப சைக்கிளிக்கலாக தான் இருந்திருக்கு. எடல்வைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸும் அதே மாதிரி தான். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 12ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 15ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 270 ரூபா. ஒரு லாட் 55 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 345 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 243 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 103 கோடி. ஸோ சின்ன இஷ்யூ சைஸ் தான். அடுத்து ரீட்டைல் ரிசர்வேஷனாக 60% ஆஃப் த இஷ்யூ சைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே 35%, 10% அப்படி தான் ஒதுக்குவாங்க ரீட்டைலருக்கு. பட் இந்த ஐபிஓவில் 60% ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வரது டிசம்பர் 20ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் 21ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது டிசம்பர் 22ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 23ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,850 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 7th டிசம்பர் வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. ஸோ டிசம்பர் 12ஆம் தேதி தான் ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இன்னும் டைம் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்டேட் ஆனோடனே நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஷேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்.
ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 83.25% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரெவன்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்தும் 12%க்கும் கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஓகே தான், 0.12 ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி. அபான்ஸ்ன்றது ஹோல்டிங் கம்பெனி. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எடல்வைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஜியோஜித் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், சாய்ஸ் இன்டர்நேஷ்னல்ன்ற மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டுன்னு எடுத்துக்கலாம். காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 31, அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸுமே ஓகே தான். பட் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் இது மாதிரி டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் ஹோல்டிங் கம்பெனி மேலே எனக்கு வந்து ரொம்ப அபிப்பிராயம் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓவில் லாங் டேர்முக்காக அப்ளை பண்ணுற ஐடியா இப்போவே இல்லை இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 15th டிசம்பர் இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ 14th டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது, செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் நல்ல குட்டாக இருக்குது அப்படின்னா, நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஐபிஓவில் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறதை நாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த வியூஸ் எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and Zerodha லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.